வணக்கம் நண்பர்களே. பிக் மை ஸ்டாக்ஸின் தினசரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 23, 2026. நேத்து ராத்திரி அமெரிக்கா மார்க்கெட் வரலாறு காணாத உச்சத்துக்கு போயிருக்கு. ஆனா நம்ம மார்க்கெட் மட்டும் ஏன் இன்னைக்கு கொஞ்சம் டல்லா ஆரம்பிக்க போகுது? வாங்க, இன்னைக்கு மார்க்கெட்டை ஆட்டி வைக்க போக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு விரிவா பார்க்கலாம். இதுதாங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற முதல் மற்றும் முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம் அமெரிக்கா சந்தோஷத்துல மிதக்குது, ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன்ல ஓபன் ஆகும்னு சொல்லுது. என்னடா இது முரண்பாடா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ஒன்னொன்னா அலசி பார்க்கலாம். இந்த 2 படங்களையும் பாருங்க, அந்த முரண்பாடு உங்களுக்கே நல்லா புரியும். இடது பக்கம் அமெரிக்க சந்தைகள் எல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறியிருக்க, வலது பக்கம் நம்ம சந்தை ஒரு கேள்விக்குறியோட ஆரம்பிக்க போகுது. கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் மைனஸ்ல ட்ரேட் ஆகுது. இந்த நிலைமைக்கு விட கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல நேத்து நம்ம மார்க்கெட்ல என்னதான் ஆச்சுன்னு திரும்பி பார்க்கணும். முதல்ல நீற்றைய மார்க்கெட் நிலவரத்தை பார்ப்போம். நம்ம மார்க்கெட் ஏன் வீக்கா இருக்குன்னு வெளிநாட்டுல காரணம் தேடுறதுக்கு முன்னாடி பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஐடி செக்டார் தான். நேத்து மார்க்கெட்டை கீழே இழுத்ததுல ஹீரோவே ஐடி செக்டார் தான். HCL டெக் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் மொத்த ஐடி துறையுமே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் செலவு குறைக்கிறாங்கன்னு சொன்னது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒருவிதமான பயத்தை உருவாக்கிடுச்சு. அதோட விளைவு HCL டெக் ஸ்டாக் ஒரே நாள்ல 10% சரிஞ்சது. இந்த அதிர்வலைகள் இன்ஃபோசிஸ், TCS மாதிரி மத்த பெரிய ஐடி கம்பெனிகளையும் விட்டு வைக்கல. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா பாருங்க, -3.9%. இதுதான் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நேத்து சந்திச்ச சரிவு. இது சும்மா ஒரு நம்பர் இல்லங்க. ஐடி துறை எவ்வளவு பெரிய அடிய வாங்கிச்சு, அது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை எப்படி மாத்திச்சுங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான சாட்சி. நம்ம மார்க்கெட்டை இப்படி ஐடி செக்டாரால அடி வாங்கிட்டு இருந்த அதே நேரத்துல கடலுக்கு அந்த பக்கம் அமெரிக்கால என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க சீன தலகீழா இருந்துச்சு. இதுதான் நம்ம புதிரை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குது. இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் அமெரிக்க மார்க்கெட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா முடிஞ்சிருக்குன்னு. டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே ஆல் டைம் ஹை. சரி, ராத்திரிக்கு ராத்திரியா அப்படி என்ன ஒரு நல்ல செய்தி வந்துச்சு, மார்க்கெட்டோட போக்கிய மாத்துச்சு? இந்த ஒரு அறிவிப்பு தாங்க அந்த மேஜிக்க பண்ணுச்சு. பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானோட போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீட்டிக்கிறோம்னு சொன்னது உலக அளவுல இருந்த ஒரு பெரிய டென்ஷனை குறைச்சது. போர் பயம் நீங்கினதால முதலீட்டாளர்கள் தைரியமா பங்குகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மார்க்கெட்டையும் புது உச்சிக்கு கொண்டு போச்சு. சரி, இப்ப புதிரோட கடைசி பகுதிக்கு வருவோம். அமெரிக்காவுல எல்லாம் பாசிட்டிவ், ஆனா இந்தியாவுல மட்டும் ஏன் வீக்னஸ்? இதுக்கான பதில் நம்ம உள்நாட்டு பிரச்சனைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. சில காரணிகள் இந்த குளோபல் பாசிட்டிவ் நியூஸை ஓவர்டேக் பண்ணுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தாங்க இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டோட விலங்கு. குளோபல்ல இருந்து வர பாசிட்டிவ் அலைய இதுங்க தான் தடுத்து நிறுத்துது. RBIயோட வார்னிங், $100 தாண்டின கச்சா எண்ணெய், அப்புறம் வெளிநாட்டு உள்நாட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2 பேரும் சேர்ந்து விக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கீழே இழுக்குது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். நேத்து ரிலீஸ் ஆன RBI மீட்டிங் மினிட்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு வார்னிங் பெல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க பணவீக்கத்தை பத்தி, குறிப்பா அந்த போர் பதட்டத்தால கச்சா எண்ணெய் விலை ஏறுறது, சப்ளை செயின் பாதிக்கப்படுறத பத்தி ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லதில்லைன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. RBI கவலைப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் எல்னினோ. இது கடல் தண்ணியை சூடாக்கி நம்ம பருவமழையை பாதிக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு. விவசாயம் பாதிச்சா உணவு பொருட்களோட விலை ஏறும், பணவீக்கம் இன்னும் அதிகமாகும். இது வட்டி விகிதத்தை ஏத்திடுவாங்களோன்னு முதலீட்டாளர்களை பயமுறுத்துது. இதோ இந்த நம்பர் தான் பணவீக்கத்தோட உண்மையான முகம். பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $101. நம்ம தேவையில 80%க்கும் மேல இறக்குமதி பண்ற நம்ம நாட்டுக்கு இந்த விலை உயர்வு நேரடியா நம்ம பாக்கெட்டை பாதிக்கும். இதுதான் RBIக்கும் சரி மார்க்கெட்டுக்கும் சரி ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இது ரொம்ப அபூர்வமா பார்க்கக்கூடிய, அதே சமயம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பொதுவா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs வித்தா நம்மூர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது DIIs வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிப்பாங்க. ஆனா நேத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 2 பேருமே வித்திருக்காங்க. மார்க்கெட்டோட 2 பெரிய தூண்களும் ஒரே நேரத்துல விக்கிறது ஒரு தெளிவான வீக்னஸ்க்கான அறிகுறி. சரி, காரணங்கள் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ நாம அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கு வருவோம். இன்னைக்கு ட்ரேடிங்ல நம்ம வாட்ச் லிஸ்ட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ், டேட்டா, முக்கியமான லெவல்ஸ் இருக்கணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கவனத்துல 3 ஸ்டாக்ஸ் முக்கியமா இருக்கணும். ஜியோ ஃபைனான்ஷியல் உலக புகழ்பெற்ற அல்லியான்ஸ் கூட சேர்ந்து இன்சூரன்ஸ் பிசினஸ்ல இறங்குறது ஒரு லாங் டேர்ம் கேம் சேஞ்சரா இருக்கலாம். L&T டெக்கோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கிறதால ஸ்டாக்ல ஏற்ற இறக்கம் இருக்கலாம். ஆனா இன்னையோட ஸ்டார்
ட்ரெண்ட் தான். சூப்பரான ரிசல்ட்ஸ் கூடவே போனஸும் அறிவிச்சிருக்காங்க. இது மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக்ஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய முக்கியமான கம்பெனிகளோட ரிசல்ட்ஸும் வருது. ஆனா இது எல்லாத்துலயும் எல்லாரோட கண்ணும் இன்ஃபோசிஸ் மேல தான் இருக்கும். நேத்து HCL டெக் கொடுத்த ஷாக்குக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் என்ன சொல்ல போறாங்கன்றது மொத்த ஐடி செக்டரோட அடுத்த கட்ட மூவியே தீர்மானிக்கும். கம்பெனி ரிசல்ட்ஸ் தவிர சில முக்கியமான எக்கனாமிக் டேட்டாவும் இன்னைக்கு வருது. காலையில 10:30 மணிக்கு வர்ற நம்ம இந்தியா PMI டேட்டாவும் சாயங்காலத்துக்கு மேல வர்ற குளோபல் டேட்டாவும் மார்க்கெட்டோட டைரக்ஷனை பாதிக்கலாம். டெக்னிக்கலா பார்த்தா நிஃப்டி ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. கீழே 2,24,200 ஒரு பலமான கோட்டை மாதிரி. அது உடஞ்சா அடுத்த ஸ்டாப் 2,39,000 இருக்கலாம். மேல போக முயற்சி பண்ணா 2,600 ஒரு பெரிய சுவர் மாதிரி தடுத்து நிக்கும். ட்ரேடர்ஸ் இந்த 2 லெவல்ஸையும் இன்னைக்கு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். பேங்க் நிஃப்டிக்கும் கிட்டத்தட்ட இதே கதை தான். 56,500லேருந்து 56,600 வரைக்கும் இருக்கிற ஏரியா ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யும். அதை விட்டு கீழே வந்தா சரிவு அதிகமாகலாம். மேல 57,500லேருந்து 57,600 வரைக்கும் இருக்கிற ஏரியா ஒரு சப்ளை ஜோன், அதாவது அங்க விற்பனை அழுத்தம் அதிகமா இருக்கும். ஆக மொத்தம் இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்க போறது ஒரு பெரிய இழுபறி போட்டி. ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட்டோட காளைங்க இழுக்கறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு பிரச்சனைகளோட கரடிங்க தடுக்கறாங்க. இதனால மார்க்கெட் இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையோட கொஞ்சம் தடுமாற்றத்தோட ஆரம்பிக்கலாம். முதல் 1 மணி நேர ட்ரேடிங் இன்னைக்கு யாரு ஜெயிக்க போறாங்கன்றத நமக்கு காட்டிடும். ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோவில் நாங்க பகிரும் எல்லா தகவல்களும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். நாங்க செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த நிதி ஆலோசகரோட கலந்து பேசிட்டு முடிவெடுங்க. இந்த பகுப்பாய்வை பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.